உருட்டுக்க ஆமாம், அடி வாங்கின பாடல சும்மா உருட்டுக்கட்டை எடு, உருட்டுக்கட்டை எடு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறது? ஒரு தற்காப்புக்காக எடுத்து வச்சுக்கிறது. அது ஒன்றும் இல்லை சித்தி, ஒரு சின்ன பிரச்சனை. யாரு கிட்டையும் சொல்லிடாதீங்க, எதுவுமே சொல்லிடாதீங்க. அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதீங்க. அப்படியா? அது ஒன்றும் இல்லை சித்தி, ஒரு சின்ன பிரச்சனை. யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதீங்க அப்படின்னு என் பிள்ளை சொல்லுது. என்ன கேட்க, எங்க போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க தம்பி. தம்பி, நீங்கள் எந்த ஊர்ல இருந்து நம்ம லைவ் சப்போர்ட் பண்ணுறீங்க? நீங்கள் லைவுக்கு வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. பேரும் சொல்ல மாட்டீங்க. இந்த ஐடி பேர் படிக்க எனக்கு சங்கடமாக இருக்கு. மாறின்னு சொன்னீங்க. நீ சொல்லவே இல்லை படைய. இந்தாங்க இல்லையா, கடை திறந்து தச்சிச்சு இல்லை, எல்லாமே அதில் தான் இருக்கு. பாசித்து, நீ சொல்லவே இல்லை மடப்பயலே, மடப்பயலே. சொல்லாம சொல்லாதேன்னா நான் என்ன சொல்றது அப்படிங்கிறாங்க எனது அருமை தங்கை. சித்தி, நான் என்ன சொன்னேன்? கேட்பாங்க எதுவுமே சொல்லாதீங்கன்னு தானே சித்தி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. யாரும் கேட்டாலும் எதுவும் சொல்லாதீங்க, எதுவுமே சொல்லிடாதீங்கன்னு தானே சித்தி சொன்னேன் அப்படிங்கிறாங்க எனது அருமை மகன் பாசித்து. அது ஒன்றும் இல்லை ஜோதிமா, எனது அருமை மகள் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை ஜோதிமா, இதே மாதிரி வீட்டிலேயும் வாய் பேசியிருப்பாங்க, அதுதான் வாய் மேலேயே 2 போட்டுருப்பாங்க. நான்லாம் அடிக்கோமா என் பிள்ளைய? நான் பேசுனா கூட என் பிள்ளை பேசிட்டு போகுதுன்னு விட்டுட்டேன். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையா, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஐடி பேர் தான், உங்க பேர் என்னன்னு கேட்டேன். நானும் ரவுடிதான்னு சொல்லி படிக்க கஷ்டமா தெரியுது, அதனால உங்க பேர் என்னன்னு கேட்டேன் தம்பி, வேற ஒன்றும் இல்லை. பாசித்து சொல்றாரு, சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாரு. யாருகிட்ட? ஜோதி சித்திக்கிட்டயா? நீ என்னத்தை சொன்ன? என்னை வச்சு காமெடி பண்ணலையே அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரி. நீ என்னத்தை சொன்ன? என்னை வச்சு காமெடி பண்ணிடாதே பாசித்து. என்ன சொன்ன சொல்லு ஒழுங்கா, இல்லைன்னா சித்தி கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, எலிமுக்கா ஒழுங்கா பேசு அப்படின்னு சொல்லுவாங்க எனது அருமை சகோதரி. வாயினா பேசத்தானே அக்கா, வாயிலேயே குத்தி இருப்பாங்கன்னு சொல்றீங்க. எனது அருமை மகள் சொல்றாங்க, வணக்கம் மாரி பிரதர் அப்படிங்கிறாங்க. மாரி என்னோட பெயர் அம்மா. சூப்பர் தம்பி மாரி. எந்த ஊர் தம்பி நீங்க? பாசித் சொல்றாங்க, சித்தி எதுவுமே சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, எதுவுமே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க எனது அருமை சகோதரி கிட்ட சொல்றாங்க, ஜோதி கிட்ட. போடா லூசு பாசித்துக்கிட்ட சொல்றாங்க எனது அருமை ஜோதி சிஸ்டர் சொல்றாங்க, போடா லூசு பையா, என்ன சொன்னீங்க? நான் சொல்ல, போடா லூசு பையா, நீ என்னத்தா சொன்ன நான் சொல்லாம இருக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. பாருங்க அக்கா, ஆமா நான் சொல்லிட்டேன்.